புதுச்சேரி அருகே உள்ள சோரப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் சம்பந்தம். அவரது மனைவி மலர்கொடி முதியவர்களான இவர்கள் 2 பேரும் கடந்த 19 தேதி சோரப்பட்டு பகுதியிலிருந்து தனியார் பேருந்து மூலம் புதுவைக்கு வந்து கொண்டிருந்தார். முருகா தியேட்டர் சந்திப்பில் வந்து இறங்கினார். அப்பொழுது மலர்கொடி கழுத்தில் இருந்த 6 பவுன் தங்க சங்கிலி காணாமல் போனது. இதனைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து அவர்கள் கோரிமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளில் ஆய்வு செய்தனர். அப்பொழுது பேருந்தில் இருந்து சந்தேகத்திற்கு இடமான முறையில் பெண் ஒருவர் இறங்கி சென்றது கண்டுபிடித்தனர். அவர் படத்தை பழைய குற்றவாளிகளின் புகைப்படத்துடன் ஒப்பிட்டு பார்த்தனர். அப்போது அந்த பெண் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்த சின்னத்தாயி என்பது தெரியவந்தது. இதனை அடுத்து கோவில்பட்டிக்கு சென்ற போலீசார் சின்னத்தாயை பிடித்து புதுச்சேரிக்கு அழைத்து வந்து விசாரித்தனர். அப்பொழுது அவர் பேருந்தில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி மலர்கொடியிடம் தங்க சங்கிலியை பறித்ததை ஒப்புக்கொண்டார். மேலும் அவர் தங்க சங்கிலியை உருகி கட்டிகளாக மாற்றி வைத்திருந்ததும் பல்வேறு இடங்களில் கைவரிசை காட்டியிருப்பதும் தெரியவந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 3.5 லட்சம் மற்றும் 6 பவுன் தங்க கட்டிகளையும் பறிமுதல் செய்தனர். மேலும் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.